அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் எக்கனாமியில் பிளானிங் இன் இந்தியா அப்படிங்கிற சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் பிளான்ஸ் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட பிளான்ஸ், முக்கியமான பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சென்ட்ரல் லெவலில் என்ன பிளான்ஸ் உருவாக்கியிருக்காங்க, ஸ்டேட் லெவலில் என்ன பிளான்ஸ் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ரொம்ப டீட்டெயில்டாக இல்லாமல் ப்ரீஃபாக கொண்டு வரப்பட்ட ஒரு 3 திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான திட்டங்கள் இதெல்லாம். ஸோ பிளான்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ சென்ட்ரல் லெவலில் இது வரைக்கும் 3 பிளான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப மேஜரான பிளான்ஸ் இது. ஸோ ஃபஸ்ட்டு பிளான் என்னன்னா 5 இயர் பிளான் அப்படிங்கிறது மொத்தம் வந்து இது வரைக்கும் இந்தியாவில் 12 5 இயர் பிளான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ சென்ட்ரல் லெவலில் பிளான் இம்ப்ளிமெண்ட் வந்து 3 பிளான்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் முதல் பிளான் என்ன? 5 இயர் பிளான் தான் வந்து முதல்ல கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் இது. இது வரைக்கும் மொத்தம் 12 5 இயர் பிளான்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது பிறகு 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இன்னொரு பிளான் இது. மொத்தம் வந்து 3 பிளானுங்க. சென்ட்ரல் லெவலில் கொண்டு வரப்பட்ட பிளான்ஸ் வந்து மொத்தம் 3. ஒன்று வந்து 5 இயர் பிளான், அது பிறகு வந்து 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற 2வது பிளான். 3வது வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த பிளானுங்க. மொத்தம் வந்து 3 பிளான், 1 2 3 மொத்தம் வந்து 3 பிளானுங்க. ஃபர்ஸ்ட் பிளான் வந்து 1961 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 20 பாயிண்ட் ப்ரோக்ராம், அதாவது டிபிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளான் வந்து 1975 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதன் பிறகு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த எம்பி லேட்ஸ் அப்படிங்கிறத 1993 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நான் முன்னாடியே 5 இயர் பிளான்னா என்னன்றதை பார்த்துட்டோம். ஸோ வந்து 12 பிளான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புத்தகத்திலே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை படிச்சுங்க. அதை சொல்லி வந்து நேரத்தை வந்து வீணாக்க வேணாம். ஸோ 12 பிளான் என்னன்றதை நாம் 1 by 1 நீங்கள் வந்து படிச்சுக்குங்க. அடுத்த வந்து 20 பாயிண்ட் ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னா 1975 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 20 பாயிண்ட், அதாவது பேர்லேயே இருக்குது பாருங்கள். இதில் வந்து மொத்தம் 20 திட்டங்கள் இருக்குங்க. 20 திட்டங்கள். இந்த பிளான்ஸ் வந்து மொத்தம் 20 திட்டங்கள் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது தான் வந்து இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. பாருங்கள், ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் பிளான் டைரக்ட் அட்டாக் ஆன் பாவர்ட்டி. ஸோ ஏழ்மையை ஒழிக்கிறதுக்காக சென்ட்ரல் லெவலில் கொண்டு வரப்பட்ட நேரடியாக வந்து ஒரு பிளான் வந்து கொண்டு வருவாங்க. அதில் ஏதோ ஒரு இடத்துல வறுமையை ஒழிக்கணும்னு இருக்கும். ஆனால் இது வந்து இந்த மெயின் அஜெண்டாவே என்னன்னா வறுமையை ஒழிக்கணும். அதுதான் வந்து மெயின் அஜெண்டா. ஸோ சென்ட்ரல் லெவலில் கொண்டு வரப்பட்ட முதல் திட்டம், பாவர்ட்டியை வந்து டெமாலிஷ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட முதல் திட்டம் என்ன? இந்த 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த திட்டம் தான் 1975 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது இம்ப்ரூவ் பிலோ பாவர்ட்டி லைன்ஸ், அதாவது ஏழ்மை பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மக்களை வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் இது. ஸோ ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி வந்து 5 இயர் பிளான் வந்து கொண்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ 1975 தான் இந்த திட்டம் வருது. இதுக்கு முன்னாடி எத்தனை திட்டங்கள் 5 இயர் பிளான் வந்து கொண்டு இருப்பாங்க. ஸோ அதில் வந்து நிறைய வறுமையை ஒழிக்கிறதுக்காக சில திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா? மொத்தம் வந்து 119 பாயிண்ட்ஸ் வந்து அந்த 5 இயர் பிளான்ஸ் இருக்குமா. இதுக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்ட அந்த பிளான்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து மொத்தம் 119 பாயிண்ட்ஸ் வந்து தான். ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் இன்க்ளூட் பண்ணி ஸோ இந்த 20 பாயிண்ட்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய நல்ல திட்டங்களையும் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் மொத்தம் பாயிண்ட்ஸ் வந்து 20 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத இந்த திட்டத்தை வந்து இந்த பிளானிங் வந்து மொத்தம் வந்து 3 முறை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, மாற்றி அமைச்சிருக்காங்க. ஏன்னா 1975 கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ சில அஜெண்டாஸோடு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது இன்னும் வரைக்கும் வந்து நடைமுறையில் இருக்குமா, காலத்துக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி அமைக்கணும் இல்லையா? ஸோ அதனால் 1982 ஒரு தடவை, 1986, அது பிறகு 2006 இப்படி 3 வருஷம் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு இந்த 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம் தான் 6வது 5 இயர் பிளான், 6th பிளானுடைய 1980-85 வந்து இந்த 6th இயர் 5 இயர் பிளான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதோட மெயின் அஜெண்டாவாக இருக்கணும்னா என்னன்னா வறுமை ஒழிப்பு, அதாவது கரிபி ஹட்டாவ்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் 5 இயர் பிளான் படிக்கும்போது இதை வந்து நீங்கள் அந்த வார்த்தையை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது 6வது 5 இயர் பிளானுடைய மெயின் அஜெண்டா என்ன? வறுமையை ஒழிக்கணும். ஸோ இதை கொண்டு வரதுக்கான இந்த பேஸ் எங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்க? இந்த 20 பாயிண்ட் ப்ரோக்ராம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க, வறுமையை ஒழிச்சு ஆகணும் அப்படிங்கிறது. அது பிறகு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த எம்பி லேட்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் இது. ஸோ 3வது சென்ட்ரல் பிளான் 1993 வந்து கொண்டு இருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா லோக்கல் இருக்கக்கூடிய ப்ரமோட் லோக்கல் டெவலப்மெண்ட் பேர் இருக்கு பாருங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். இந்த எம்பிகளுக்கெல்லாம் தலா வந்து 5 லட்சம் வந்து கொடுப்பாங்களாம் ஒவ்வொருத்தருக்கும். வருஷம் 5 லட்சம் வந்து ஒவ்வொரு எம்பிக்கு வந்து கொடுப்பாங்களாம். ஸோ எதுக்காக அப்படின்னா அவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய
டெவலப்மெண்ட் ப்ரொமோட் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரதுக்காக பாருங்க, அந்த ஸ்கீம் பேர்ல இருக்குது பாருங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய எம்பி இருக்காங்க இல்லையா, அவங்க லோக்கல் ஏரியாவை டெவலப்மெண்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்கீமுங்க. இப்போ ஒவ்வொரு எம்பிக்கும் அவங்களுக்கான தொகுதி இருக்கு இல்லையா, அவங்க தொகுதியில மேம்பாடு கொண்டு வரதுக்காக, தொகுதி மேம்பாடு சொல்லுவாங்க. எம்எல்ஏ வந்து இவ்வளோ கொடுத்துருக்காரு, எம்பி வந்து இவ்வளோ கொடுத்துருக்காரு, தங்களுடைய தொகுதி வந்து மேம்பாடு செய்யறதுக்காக. அதுக்காக பார்லிமெண்ட்ல ஒவ்வொரு எம்பிக்கும் வருஷம் 5 லட்சம் வந்து கொடுப்பாங்களா. இது வந்து டோக்கனாக வந்து கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் டைமு. அதை வந்து 1994 அடுத்த வருஷமே 1 கோடியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்களாம். வருஷம் ஒவ்வொரு எம்பிக்கு வந்து 1 கோடி கொடுப்பாங்களாம், உங்கள் தொகுதியை வந்து இது டெவலப்மெண்ட் கொண்டு வாங்க அப்படிங்கிறதுக்காக. இது 2011 5 கோடியாக வந்து மாற்றினாங்க. கோவிட் டைமில் மட்டும் இந்த எக்கனாமிக்காக 2 கோடியாக வந்து குறைச்சிருக்காங்க. பாருங்கள், வருஷம் ஒவ்வொரு எம்பிக்கும் 5 கோடி தராங்களாம் அவங்க தொகுதியில் மேம்பாடு கொண்டு வர்றதுக்காக. இது இவங்க எதுக்காகலாம் யூஸ் பண்ணலாம். ஒரு எம்பிக்கு வந்து ஒரு 5 கோடி வந்து கொடுத்துருக்காங்க, வருஷம் தராங்க. நீ உங்கள் தொகுதியில் வந்து மேம்பாடு கொண்டு வாங்க அப்படின்னா இவங்க எதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, எதுக்கெல்லாம் அந்த காசு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கம்யூனிட்டி பில்டிங் ஏதோ வந்து ஒரு கேஸ்ட் சம்மந்தமாக, ஒரு ரிலீஜியஸ் சம்மந்தமாக ஏதோ ஒரு மேம்பாடு கொண்டு வரதுக்காக, இல்லை பள்ளி பிள்ளைகள் இருக்காங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி இருக்குது, மக்கள் வந்து அந்த ஏரியாவில் வந்து கபடி டீம் வந்து ஒன்று கொண்டு வராங்க, அவங்களுக்காக ஒரு கபடி கிரவுண்டு வந்து உருவாக்கணும், ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு உருவாக்கணும், இல்லை டேபிள் டென்னிஸ் சம்மந்தமாக ஏதோ ஒரு கிரவுண்டு உருவாக்கணும், மக்களுக்காக இந்த விளையாட்டுத்துறை சார்ந்து ஏதோ வந்து கொண்டு வரணும் அவங்க தொகுதியில் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் சம்மந்தமாக பள்ளிக்கூடம் கட்டுறது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இரிகேஷன் நீர்ப்பாசனத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எனர்ஜி சப்ளை இபி டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக ஏதோ ஒரு இந்த சூரிய சக்தியை கொண்டு வர்றது மூலமாகவோ, இல்லை இந்த நீர் சக்தியின் மூலமாக மின்சாரம் கொண்டு வரதுக்காகவோ அது மூலமாக பயன்படுத்திக்கலாம். ட்ரைனேஜுக்காக பயன்படுத்தலாம், என்விரான்மெண்ட்டுக்காக பயன்படுத்திக்கலாம். ஹெல்பிங் பிடபிள்யூடி பர்சன்ஸ், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இந்த வீல் சேர் கொடுக்கறது, இந்த மாதிரியான நிறைய இந்த டெய்லர் மிஷின் கொடுக்கறது, இப்படி சில விஷயங்கள்லாம் வந்து இந்த பிடபிள்யூ பர்சன்ஸ் வந்து பிசிக்கலி டிசேபிள் பர்சன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா. குடியரசு தின விழாவுக்கு கொடுப்பாங்க, சுதந்திர தின விழாவுக்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க இல்லையா. அந்த மாதிரியான பர்சன்ஸ் கொடுக்கறதுலாம் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அது பிறகு ரிப்பேர் அண்ட் ரெனோவேஷன், ஏதோ ஒரு பில்டிங்க்கு வந்து ரெனோவேஷன் பண்ணணும். ஆல்ரெடி வந்து ஸ்கூல் பில்டிங் வந்து பழசாக இருக்குது, அதை வந்து திரும்ப வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இது வந்து வருஷத்துக்கு ஒரு 50 லட்சம் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். 5 கோடியே அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு வருஷம் ஃபுல்லாக அது டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு வருஷத்துக்கு இந்த ரெனோவேஷனுக்காக ஒரு 50 லட்சம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமௌண்ட் இருக்குது இல்லையா, அந்த 5 கோடி இருக்குது இல்லையா, வருஷம் ஒரு எம்பிக்கு வந்து 5 கோடி கொடுக்குறாங்க இல்லையா, இதில் 15% வந்து கட்டாயம் நீங்கள் எஸ்சி பர்சன்ஸுக்கு வந்து கொடுக்கணும். ஷெட்யூல் காஸ்ட்டு கம்யூனிட்டிஸுக்கு வந்து 15% வந்து கட்டாயம் கொடுக்கணும். அது 7.5% வந்து எஸ்டி கம்யூனிட்டிஸ் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து அவங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் வந்து பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கம்யூனிட்டிஸுக்கு இவ்வளோ பர்சன்ட், இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ பர்சன்ட் வந்து கட்டாயம் நீங்கள் செலவு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் பர் நியூ கைட்லைன்ஸ் இப்போ வந்து இதில் இந்த 5 கோடியை வந்து எம்பி வந்து எப்படி வந்து செலவு பண்ணுறாரு நமக்கு தெரியாது இல்லையா. இதை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வெப் போர்ட்டல் மூலமாக லைவ் மானிட்டரிங் வந்து பண்ணிக்கலாம். இந்த 5 கோடியை மினிஸ்டர் எம்பி வந்து எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணுறாரு, செலவு பண்ணுறாரு அப்படிங்கிறத ஒரு வெப் போர்ட்டல் மூலமாக இணையத்தின் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நியூ கைட்லைன்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம பார்க்குறோம். இது வந்து பர்மிசபிள் ஒர்க்குங்க, இதுக்கெல்லாம் இவர் வந்து பயன்படுத்திக்கலாம். நான் பர்மிசபிள் ஒர்க்லாம் இருக்குது. எதுக்காக, ஒரு லேண்ட் வாங்குறதுக்காகவோ, இல்லை வந்து லோன் மக்களுக்கு வந்து லோன் கொடுக்கறதுக்காகவோ, அவருடைய பர்சனல் யூஸஸ்க்கெல்லாம் வந்து அந்த காசை வந்து அவர் பயன்படுத்திக்க கூடாது. இந்த மாதிரி மக்களுடைய மேம்பாட்டுக்காக தான் அவர் அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர்த்து இல்லாமல் ஸ்டேட் பிளான்ஸ்னு இருக்குதுங்க. இப்போ வந்து சென்ட்ரல் லெவல் பிளான் வந்து 3 பார்த்தோம். இது இல்லாமல் ஸ்டேட் லெவல் பிளான்ஸும் வந்து இருக்குது. இந்த ஸ்டேட் லெவல் பிளான்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து 1961 வந்து சொல்லிட்டு வராங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டேட் லெவலில் நிறைய பிளான்ஸ் வந்து கொண்டு வாங்க. ஏன்னா வந்து 1961 அப்புறம் தான் வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸ்டேட் லெவல்லையும் வந்து பிளான்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமாக ஒவ்வொரு ஸ்டேட் சார்ந்தும் அவங்க நிறைய பிளான்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இதே போல் அவங்க தொகுதி மேம்பாட்டுக்காகவும் எம்எல்ஏஸுக்கும் வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. உங்கள் தொகுதி வந்து மேம்பாடு செய்ய அப்படிங்கிறதுக்காக. இது மாதிரி வந்து ஸ்டேட் லெவல்லையும் பிளான்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, சென்ட்ரல் லெவல்ஸையும் வந்து பிளான்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம பார்க்குறோம். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.